தேசாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 21. கடல் சொன்னது. எத்தனையோ பழைய நகரங்களை கடல் கொண்ட கதைகளை சரித்திரத்தில் வாசிச்சிருக்கேன். ஆனால் அது எல்லாமே ரொம்ப மிகையான கற்பனைகள்ன்றதை நினச்சிருக்கேன். சுனாமியோட வருகை அந்த சரித்திர நிகழ்வுகள் நிஜன்றதை உறுதி செய்து கண் முன்னாடியே கடற்கரை கிராமங்களும் வீடும் அழிஞ்சு போன சம்பவம் கடலை பற்றிய மனபிம்பத்தை முற்றிலும் எனக்கு மாற்றிடுச்சு. இன்னைக்கு பெரும்பான்மையான கடற்கரை கிராமங்களில் பயம் கண்ணுக்கு தெரியாமல் நெளிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பெரிய அலை கரையை நோக்கி வந்தால் கூட மனசு பயத்தில் அடிச்சுக்க தொடங்கிடுது. கடற்கரை கிராமங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி அது பாதுகாப்பற்ற வெளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. 2 கடற்கரைகளுக்கு சமீபத்தில் போயிருந்தேன். ஒன்று நாகப்பட்டினத்தோட கடற்கரை, இன்னொன்று கொர்க்கை கடற்கரை. நாகப்பட்டினத்தை ஒட்டிய கிராமங்களில் மீன்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் பறிகொடுத்த உயிர்களை பற்றிய கதைகளை கண்ணீர் மல்க சொல்லிட்டு இருந்தாங்க. சுனாமி ஏற்படுத்திய சேதம் கடற்கரை மக்களோட மனசில் ரொம்ப ஆழமாக இருந்தது. குறிப்பாக குழந்தைகள் சுனாமி தாக்குதலில் ஏற்பட்ட இழப்பையும் வேதனையும் மறக்க முடியாதவங்களாக இருக்காங்க. கீச்சாங்குப்போன்ற ஊருக்கு போயிருந்தப்போ கடலை கடற்கரையிலேருந்து காண்பதை விட உள்ளே போய் பார்க்கணுன்ற தோணுச்சு. எனவே கடலுக்கு போயிட்டு வரலான்னு அழைச்சேன். அவங்க தயக்கத்தோடு மறுத்தாங்க. ரொம்ப வற்புறுத்திய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கிட்டாங்க. ஆனாலும் நாட்டு படகுல வேணாம், வேறு எந்திர படகுல போகலான்னு அழைச்சிட்டு போனாங்க. கடல் காற்று முகத்தில் அடிக்க அலைகள் மீது தொடங்கியது பயணம். கடலை எப்படி கண்ணால் விழுங்கிறது, ஒரு கடலை எப்படி உள்வாங்கிக்கிறது, கடலை உப்பு தண்ணீரில் என்பதை தாண்டி வேறு விதத்தில் புரிஞ்சிக்க நம் வகுப்பறைகள் கற்றுக் கொடுக்கவே இல்லை. கடலோட உள்ளே போக போக சுற்றி தண்ணி எல்லையற்ற பரம்பு விரிஞ்சிருக்கு. அலைகள் கைகோத்தபடியே வந்துட்டுருக்கு. தொலைவில் பறக்கிற பறவைகளும் வெளிரிய மேகங்களும் தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. கடல் ஒவ்வொரு நாளும் ஒரு சுபாவத்தில் இருந்தது. தன் வாழ்நாளில் சுனாமி அன்று எழுந்த கடலை போல நான் பார்த்ததே இல்லை. படகை ஓட்டியவர் அன்னைக்கு சொன்னார். அவரது மனசில் அந்த கோர சித்திரம் அழியவே இல்லை. அவர் தன்னை மீறி அதை விவரிக்க துவங்கினார். கடற்கரையிலேருந்து எல்லாரும் ஓட துவங்கினப்போ மொத்த கடலை ஒரே அலையாக வெளியே வந்துட்டு இருந்தது போல இருந்தது. விசையோட கரையை நோக்கி வந்துச்சு. ஒரு கருஞ்சுழி போல் அது கிராமங்களை சுற்றி வளைத்து இருக்கியது. கடல் தன் நாவால் அத்தனை பேரையும் வளைச்சி உறிஞ்சி துப்பியது. உயிர் தப்பி பிழைத்த ஆட்கள் கூட இன்றைக்கும் தங்கள் உடலில் மணல் அப்பிக்கிட்டு இருக்கிறது போல பிரமை கொண்டவர்களாகவே இருந்தாங்க. சுனாமிக்கு அப்புறம் தனக்குத்தானே பேசிக்கொள்பவர்கள் அதிகமாகிவிட்டாங்க. குறிப்பாக குழந்தைகளை இழந்த பெண்களால் அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியல. அவங்க தாங்களே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னாரு. கடலின் உள்ளே போய் ஒரு இடத்துல எந்திர படகு நின்றுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல. கடலை வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கடலோட நிறம் கலங்கி மாறிக்கிட்டே இருந்தது. கடலை பற்றி பேசுகிறதோ கடலை வேடிக்கை பார்க்குறதோ குற்ற உணர்ச்சி உருவாக்குவதாக இருந்துச்சு. கரைக்கு திரும்பிடலான்னு சொன்னேன். கடற்கரையை நோக்கி திரும்புகிறப்போ படகோட்டி சொன்னார், கண்ணால் பார்த்து கடலை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியாது. அவர் சொன்னது முற்றிலுமான நிஜம். கடலை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்வை ஒரு வழியல்ல. கடல் இன்னும் இயற்கையை புரிஞ்சு கொள்ளப்பட முடியாத ஒரு பேர் இயக்கம். கடலோட வெளித்தோற்றம் உள்தோற்றமும் ஒன்றா இல்லை. கடல் விழுங்கிய நகரங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகம். துவாரகையும் தனுஷ்கோடியும் காவிரி பூம்பட்டினமும் இன்றைக்கும் கடலோட உள்ளதாக இருக்குது. கடல் இப்படி எண்ணிக்கையற்ற மலைகளை நகரங்களை உள்வாங்கி கொண்டபடி வெளித்தோற்றத்தில் சிறியதும் பெரியதுமான அலைகளை வீசிக்கிட்டே இருக்குது. கடற்கரைக்கு வந்த பிறகு அங்கே இருந்த மீனவர்கள் ஒருவர் கடலை குற்றம் சொல்லலை. கடல் கருணை மிக்கதுன்னு தான் கூறுறாங்க. அரசின் நடவடிக்கையாலும் தன்னார்வ நிறுவனங்களின் உழைப்பாலையும் நாகப்பட்டினம் கிராமங்களில் இயல்பு வழக்க திரும்பி இருந்தாலும் மரணத்தோட கைகள் தட்டாத வீடுகளே இல்லைன்றது போல சாவு அவங்களோட நினைவில் இன்றைக்கும் இருக்குது. நாகப்பட்டினத்தோட கடலில் இன்று சுனாமியின் தடமே இல்லை. கடல் எப்போ போல தன் மர்மத்தை மறைச்சபடி அலையடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதே கடல் காலத்தின் தொன்மையேறி இருக்கிறத கொர்க்கையில் பார்க்கலாம். தமிழகத்தின் பழைய துறைமுகங்களில் ஒன்றான கொர்க்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் ஒரு சிற்றூராக இருக்குது. ஒரு காலத்தில் கிரேக்கத்திலும் எகிப்திலும் கூட அறியப்பட்ட இந்த துறைமுகம் இன்றைக்கி அதன் கடல் காலம் மறுத்த சிற்றூராக இருக்குது. இன்றைக்கி காணப்படும் கொர்க்கையை விட்டு கடல் பின்வாங்கி போயிடுச்சுன்றாங்க. கொர்க்கையின் அருகில் உள்ள கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் சிப்பிகளும் பழங்காசுகளும் கிடைக்குது. குறிப்பாக அக்கா சாலை எனப்படும் கிராமம் ஒன்றில் பாண்டியர் கால நாணயங்கள் கிடச்சிருக்கு. ஆதி நாட்களில் கொர்க்கையில் ஒரு கண்ணகி கோயில் இருந்திருக்கு. அது காணாமற் போயிட்டதால் அங்கே துர்க்கை சிலை வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் அந்த கிராமத்தில் சிறிய ஆவண காப்பகம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கு. கொர்க்கையில் சமண வணிகர்களும் வசிச்சிருக்காங்க. கொர்க்கையிலிருந்து 4 மைல் தொலைவில் உள்ளது கடல். அதன் அருகே போய் நின்னப்போ கடலில் கடந்த காலத்தின் எந்த சூடும் இல்லை. யாருமற்ற மணல் வெளியில் வீசுகிற கடல் சரித்திரத்தோட சிறு முணுமுணுப்பை கூட கொண்டிருக்கல.
கிழிந்து போன பிளாஸ்டிக் காகிதங்களும் சிப்பிகளும் இருக்குது. கொர்க்கை முத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த காலத்தில் கொர்க்கையிலேருந்து கிடைத்த முத்துக்களை தான் கிளியோபாட்ரா அணிஞ்சிருந்தான்றாங்க. மிகவும் விலை உயர்ந்த அந்த முத்துக்களில் ஒன்று இன்றைக்கி கிரேக்கத்தில் பாதுகாப்பாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கொர்க்கையில் முத்துக்குளிப்பு நடைபெறுறது இல்லை. ஆனால் தூத்துக்குடியின் கடற்கரை கிராமங்களில் அங்கங்கே முத்துக்குளிப்பு நடைபெறுது. குறிப்பாக மே மாதத்தோட இறுதியில் துவங்குற இந்த முத்துக்குளிப்பு 1 மாத காலம் நடைபெறுது. தமிழக கடற்கரைகள் காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்பாக கொர்க்கை அருகே இருக்கும் புன்னக்காயல் பிரசித்தி பெற்ற கடற்கரையாக இருக்குது. இன்றைக்கி அங்கே கடல் வணிகம் நடைபெறது இல்லை. கொர்க்கை ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்களோட தலைநகரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைய கொர்க்கையில் அந்த தடயங்கள் எதுவுமே இல்லை. கடல் காலத்தின் நாக்கு மாதிரி இருக்குது. காலம் அழித்துவிட ஆசைப்படுறது எல்லாம் கடல் நிறைவேற்றி வைத்து விடுகிறது. கடல் உப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இது போன்ற கடல் கொண்டவர்களின் வேதனையும் துயரமும் தானோ என்னவோ. கடல் பறித்த உயிர்களோட கண்ணீர் கடலில் தான் கலந்துள்ளது. கடல் எல்லா சீற்றங்களையும் தன்னுள்ள அடக்கிக்கிட்டு கரை வருவதும் அப்புறம் திரும்பி போகிறதுமா இருக்குது. கடலில் மீன்பாடுகள் வேண்டுமானா ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபடும் கூடும். ஆனால் கடல் மீதான பயமும் அதோட கடல் மீதான நெருக்கமும் எல்லா கடற்கரை கிராமங்களிலும் ஒன்று போல தான் இருக்குது. கடல்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 1000 இருக்குது. ஆனால் அது உப்பு தண்ணீர்னு மட்டும்தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அது தவறு நம்முடையது தான் இல்லையா? நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.